சின்ன மருமகள் சீரியலில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் சம்பவங்கள் ரசிகர்களை மிகவும் ஆவலாக வைத்திருக்கின்றன. குறிப்பாக சேதுபதியும் தமிழ் செல்வியும் மீண்டும் ஒன்று சேரும் நாளுக்காக பலரும் காத்திருக்கிறார்கள். இதற்கிடையில் கதை மிகவும் பரபரப்பான திருப்பத்தை நோக்கி நகர்கிறது. கல்லூரி விழா வெற்றிகரமாக முடிந்த பிறகு அனைவரும் தங்களது வேலைகளை முடித்துக் கொண்டு வீடு திரும்புகிறார்கள். அந்த நேரத்தில் ஐஸ்வர்யா சேதுபதியிடம் பேச ஆரம்பிக்கிறாள். மாமா, அழகரை கூட்டிக் கொண்டு நம்ம வீட்டுக்கு போயிருக்கலாமே, அவனும் நம்மோடு நன்றாக பழகிட்டானே என்று மெதுவாக சொல்ல முயற்சி செய்கிறாள். ஆனால் சேதுபதி மனதில் ஏற்கனவே பல குழப்பங்களுடன் இருந்ததால் அவளது பேச்சை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. நான் இன்னும் 2-3 நாட்கள் இங்கே இருக்க வேண்டியிருக்கு. உனக்கு இங்கே இருக்கணும்னா இரு, இல்லன்னா வீட்டுக்கு போ என்று நேராக சொல்லிவிடுகிறார். அந்த வார்த்தைகள் ஐஸ்வர்யாவுக்கு அதிர்ச்சியை கொடுத்தாலும் வெளியில் காட்டாமல் அமைதியாக இருக்கிறாள். ஆனால் அவளது மனதில் வேறு கணக்குகள் ஓடிக்கொண்டிருந்தன. எப்படியாவது சேதுபதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும், உண்மை வெளியில் வரக்கூடாது என்பதுதான் அவளது ஒரே நோக்கமாக இருந்தது. அந்த இரவு அனைவரும் தங்கியிருந்த இடத்திற்கு வந்த பிறகு சூழ்நிலை மெதுவாக அமைதியாக மாறுகிறது. தமிழ் செல்வியும் தனமும் வீட்டிற்கு வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தனம் மிகவும் மகிழ்ச்சியாக தனது அக்காவை பாராட்டிக் கொண்டே இருக்கிறாள். கல்லூரி விழாவில் தமிழ் செல்வி அனைவரிடமும் பெற்ற மரியாதையை நினைத்து பெருமையாக உணர்கிறாள். ஆனால் நேரமாகிவிட்டதால் தமிழ் செல்வி தனத்தை தூங்கச் சொல்லுகிறாள். நாளைக்கு காலேஜ் போகணும், இப்போவே தூங்கு என்று பலமுறை கூறினாலும் தனத்துக்கு தூக்கம் வரவில்லை. அவள் மனதில் ஏதோ சந்தேகம் எழுந்து கொண்டே இருந்தது. நான் கொஞ்சம் வெளியே போய் நடந்துவிட்டு வருகிறேன் என்று சொன்னதும் தமிழ் செல்வி உடனே மறுக்கிறாள். இந்த நேரத்தில் வெளியே போவது பாதுகாப்பாக இருக்காது என்று எச்சரிக்கிறாள். ஆனால் தனம் விடாமல் பேசுகிறாள். இறுதியில் தமிழ் செல்வி உள்ளே சென்று விடுகிறாள். வெளியே வந்த தனம் சுற்றி பார்த்தபோது தூரத்தில் இருந்த குடிசை அருகே ஏதோ நடக்கப்போய் போகிறது அப்படி என்ற உணர்வு அவளுக்குள் உருவாகிறது. அதே நேரத்தில் ஐஸ்வர்யா திடீரென கண்விழிக்கிறாள். அருகில் சேதுபதி ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பதை பார்த்தவுடன் அவள் மனதில் ஒரு நிம்மதி வருகிறது. நல்ல வேளை மாமா தூங்கிட்டாங்க என்று நினைத்து மெதுவாக தனது மொபைலை எடுத்து வெளியே வருகிறாள். அவள் யாருக்கும் தெரியாமல் ஈஸ்வரியிடம் பேச வேண்டும் என்ற திட்டத்துடன் இருந்தாள். இந்த காட்சியை தூரத்தில் இருந்த தனம் கவனித்து விடுகிறாள். இந்த நேரத்துல யாரிடம் பேசப் போறாங்க என்ற சந்தேகம் அவளுக்கு வருகிறது. உடனே யாருக்கும் தெரியாமல் குடிசையின் பின்புறம் சென்று நின்று அவள் பேசுவதை கவனிக்கத் தொடங்குகிறாள். ஐஸ்வர்யா பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் தனத்தின் காதில் தெளிவாக விழுகிறது. அவள் பேசிய விஷயங்கள் அனைத்தும் இதுவரை நடந்த பிரச்சனைகளுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும் வகையில் இருந்தன. அதை கேட்ட தனம் அதிர்ச்சியில் உறைந்து போகிறாள். இத்தனை நாளும் நல்லவ மாதிரி நடித்தது எல்லாம் நாடகமா என்று அவள் மனதில் கேள்விகள் எழுகின்றன. ஈஸ்வரியுடன் நடந்த உரையாடலில் பல அதிர்ச்சிகரமான உண்மைகள் வெளிவருகின்றன. தமிழ்செல்வி மீது பழி போட பல திட்டங்கள் தீட்டப்பட்டிருப்பதும் சில சம்பவங்கள் வேண்டுமென்றே உருவாக்கப்பட்டிருப்பதும் தனத்திற்கு புரிகிறது. ஆனால் உடனே சென்று சேதுபதியிடம் சொன்னால் அவர் நம்புவாரா என்ற சந்தேகமும் அவளுக்கு வருகிறது. ஏனெனில் இதற்கு முன்பு தமிழ்செல்வி பலமுறை உண்மையை சொல்ல முயன்றும் யாரும் நம்பவில்லை. ஆதாரமில்லாமல் பேசினால் மீண்டும் அதே நிலைதான் வரும் என்று தனம் யோசிக்கிறாள். இந்த முறை கண்டிப்பா ஆதாரத்தோட நிரூபிக்கணும் என்று முடிவு செய்கிறாள். அந்த முடிவு அவளுக்கு துணிச்சலை கொடுக்கிறது. அந்த இரவு முழுவதும் அவள் உண்மையை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு விழித்திருக்க முடிவு செய்கிறாள். இதே நேரத்தில் ஐஸ்வர்யா தனது திட்டம் வெற்றிகரமாக நடக்கிறது என்று நினைத்து கவலையின்றி உள்ளே சென்று படுத்துக் கொள்கிறாள். சிறிது நேரம் கழித்து தமிழ் செல்வி வெளியே வந்து தனத்தை மீண்டும் உள்ளே அழைக்கிறாள். ஆனால் தனம் இன்னும் சில நிமிடங்கள் வெளியே இருப்பதாக கூறுகிறாள். தமிழ் செல்வி உள்ளே சென்றதும் தனம் குடிசையை சுற்றி கவனமாக பார்க்க ஆரம்பிக்கிறாள். அப்பொழுது ஐஸ்வர்யா தனது மொபைலை தலையருகில் வைத்துக்கொண்டு தூங்குவது அவளது கவனத்திற்கு வருகிறது. இதுவே சரியான சந்தர்ப்பம் என்று நினைத்த தனம் மெதுவாக உள்ளே நுழைகிறாள். ஒவ்வொரு அடியையும் மிகுந்த கவனத்துடன் எடுத்து வைக்கிறாள். சேதுபதி மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பதை உறுதி செய்த பிறகு மொபைலை எடுக்க முயற்சி செய்கிறாள். ஆனால் எதிர்பாராத விதமாக மொபைல் கையில் இருந்து வழுக்கி கீழே விழுகிறது. சத்தம் கேட்டதும் ஐஸ்வர்யா சற்றே விழித்துக் கொள்கிறாள். தனம் பயத்தில் நடுங்கினாலும் உடனே மறைந்து கொள்கிறாள். ஐஸ்வர்யா வெளியே யாராவது இருக்கிறார்களா என்று யோசித்தாலும் இறுதியில் பயந்து மீண்டும் படுத்துக் கொள்கிறாள். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட தனம் மீண்டும் உள்ளே சென்று மொபைலை எடுத்துக்கொண்டு வெளியே வருகிறது. அதன் பிறகு அவள் நடுங்கும் கைகளால் மொபைலை திறக்க முயற்சி செய்கிறாள். அதிர்ஷ்டவசமாக அவளால் அதை திறக்க முடிகிறது.
அதிலிருந்த அழைப்பு விவரங்கள், குரல் பதிவுகள் மற்றும் வாட்ஸ்அப் தகவல்களை பார்க்க ஆரம்பிக்கிறாள். ஒன்றன் பின் ஒன்றாக திறந்து பார்க்கும்போது அவள் அதிர்ச்சியடைந்து போகிறாள். இதுவரை யாருக்கும் தெரியாத பல உண்மைகள் அதில் பதிவு செய்யப்பட்டிருந்தன. தமிழ் செல்வியின் குரலைப் போல நடித்துக் கொண்டு பேசப்பட்ட குரல் பதிவுகள், பல திட்டங்களைப் பற்றிய தகவல்கள், ஈஸ்வரியுடன் நடந்த ரகசிய உரையாடல்கள் என அனைத்தும் அதிலிருந்தன. உடனே அவள் அந்த தகவல்களை தனது மொபைலுக்கு அனுப்பிக் கொள்கிறாள். எந்த ஆதாரமும் இழந்து போகக்கூடாது கூடாது என்பதால் பலமுறை சரிபார்த்து வைக்கிறாள். அதன் பிறகு மொபைலை மீண்டும் அதே இடத்தில் வைத்துவிட்டு வேகமாக அங்கிருந்து வெளியேறுகிறாள். வீட்டிற்குள் வந்த பிறகும் தனத்துக்கு தூக்கம் வரவில்லை. அவள் தொடர்ந்து அந்த தகவல்களை பார்க்க ஆரம்பிக்கிறாள். ஒவ்வொரு குரல் பதிவும் புதிய உண்மைகளை வெளிப்படுத்துகிறது. சில நிமிடங்களில் அவளுக்கு முழு உண்மையும் புரிந்து விடுகிறது. சக்தியின் திருமண பிரச்சனை முதல் தமிழ் செல்வி மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் வரை அனைத்திற்கும் பின்னால் இருந்த சதித்திட்டங்கள் அவளுக்கு தெளிவாக தெரிகின்றன. இதை கண்டிப்பா மாமாவுக்கு காட்டணும் என்று உறுதியாக முடிவு செய்கிறாள். அந்த நேரத்தில் தமிழ் செல்வி மீண்டும் வந்து அவளை தூங்கச் சொல்கிறாள். ஆனால் தனம் அமைதியாக இருக்க முடியாமல் அவளிடம் உண்மையை பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறாள். அக்கா, உன்னை பற்றி நான் இப்போதான் பெரிய உண்மை தெரிஞ்சுக்கிட்டேன் என்று சொன்னதும் தமிழ் செல்வி அதிர்ச்சியடைகிறாள். தனம் தனது மொபைலை எடுத்துக் கொண்டு அதிலிருந்த பதிவுகளை தமிழ் செல்விக்கு காட்டுகிறாள். முதலில் தமிழ் செல்வி நம்ப மறுக்கிறாள். ஆனால் குரல் பதிவுகளை கேட்டதும் அவளது கண்களில் கண்ணீர் வருகிறது. இத்தனை நாட்களாக தன்னை குற்றவாளியாக நினைத்த அனைவரும் உண்மையை அறியாததால்தான் இவ்வளவு துன்பம் ஏற்பட்டது என்பதை உணர்கிறாள். அவளது மனதில் இருந்த வேதனை மீண்டும் மேலெழுகிறது. அதே நேரத்தில் இப்போது உண்மை வெளிவரும் என்ற நம்பிக்கையும் உருவாகிறது. இது எல்லாம் உண்மையா என்று அவள் பலமுறை கேட்கிறாள். தனம் உறுதியாக தலையசைக்கிறாள். இந்த முறை யாராலும் மறுக்க முடியாது என்று சொல்லுகிறாள். அந்த வார்த்தைகள் தமிழ் செல்விக்கு ஒரு புதிய தைரியத்தை கொடுக்கின்றன. அப்போது அழகர் அழத் தொடங்குகிறான். அந்த சத்தம் கேட்டதும் ஐஸ்வர்யா குழந்தையை தூக்கிக் கொண்டு உள்ளே வருகிறாள். ஆனால் உள்ளே வந்தவுடன் சூழ்நிலை மாறியிருப்பதை உணர்கிறாள். தமிழ் செல்வியின் முகத்தில் இருந்த கோபம் அவளை பயமுறுத்துகிறது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க என்று தமிழ் செல்வி நேராக கேட்கிறாள். ஐஸ்வர்யா எதுவும் புரியாத மாதிரி நடிக்க முயற்சி செய்கிறாள். ஆனால் தனம் மொபைலில் இருந்த ஆதாரங்களை காட்டத் தொடங்குகிறாள். அந்த காட்சியை பார்த்ததும் ஐஸ்வர்யாவின் முகம் வெண்மையாக மாறுகிறது. அவள் மனதில் இருந்த ரகசியங்கள் அனைத்தும் வெளியில் வந்துவிட்டன என்பதை புரிந்து கொள்கிறாள். என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறுகிறாள். உடனே அங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நினைத்து வெளியே செல்ல முயற்சி செய்கிறாள். ஆனால் தமிழ் செல்வி அவளை நிறுத்துகிறாள். இப்போ ஓடினா உண்மை மாறிடுமா என்று கேட்கிறாள். அந்த நேரத்தில் ஏற்பட்ட சத்தத்தை கேட்டு சேதுபதியும் வெளியே வருகிறார். அவர் என்ன நடந்தது அப்படின்னு புரியாமல் சுற்றி பார்க்கிறார். தமிழ் செல்வி அமைதியாக இருந்தாலும் கண்களில் இருந்த வேதனை எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறது. தனம் உடனே சேதுபதியிடம் மொபைலை கொடுத்து அதிலிருந்த பதிவுகளை பார்க்கச் சொல்கிறாள். முதலில் அவர் நம்ப மறுக்கிறார். ஆனால் ஒவ்வொரு குரல் பதிவையும் கேட்டபோது அவரது முகபாவனை மாறத் தொடங்குகிறது. உண்மை மெதுவாக அவருக்கு புரிய ஆரம்பிக்கிறது. தமிழ் செல்வி மீது வைத்திருந்த சந்தேகங்கள் அனைத்தும் தவறு என்பதை உணர்கிறார். அந்த உண்மை சேதுபதியை மிகவும் பாதிக்கிறது. இத்தனை நாட்களாக தன்னை நம்பி காத்திருந்த பெண்ணைதானே காயப்படுத்தியிருக்கிறேன் என்ற குற்ற உணர்வு அவரை வாட்டுகிறது. தமிழ் செல்வி எவ்வளவு முறை உண்மையை சொல்ல முயன்றாலும் தானே கேட்க மறுத்ததை நினைத்து வருந்துகிறார். அவரது கண்களில் வருத்தம் தெளிவாக தெரிகிறது. நான் பெரிய தவறு பண்ணிட்டேன் என்று மனதிற்குள் கூறிக்கொள்கிறார். தமிழ் செல்வியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வருகிறது. ஆனால் அந்த அளவுக்கு காயப்பட்ட மனம் உடனே மன்னித்து விடுமா என்ற பயமும் இருக்கிறது. அதனால் சில நிமிடங்கள் அமைதியாக நிற்கிறார். இதே நேரத்தில் ஐஸ்வர்யா முழுமையாக சிக்கிக்கோ கொண்டிருப்பதை உணர்கிறாள். ஈஸ்வரியிடம் எப்படியாவது தகவல் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறாள். ஆனால் அனைவரும் அவளை கவனித்துக் கொண்டிருப்பதால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவள் மனதில் பயமும் பதற்றமும் அதிகரிக்கிறது. இத்தனை நாள் கட்டியிருந்த பொய்களின் கோட்டை ஒரே இரவில் சரிந்து போகும் நிலை உருவாகிவிடுகிறது. மறுபுறம் தனம் மகிழ்ச்சியடைகிறாள். தனது அக்காவின் நிரபராதித்தனம் நிரூபிக்கப்பட்டு விட்டது என்பதில் அவளுக்கு திருப்தி ஏற்படுகிறது. இப்போ யாராலும் அக்காவை குறை சொல்ல முடியாது என்று அவள் மனதில் நினைக்கிறாள். சேதுபதி மெதுவாக தமிழ் செல்வியிடம் நெருங்குகிறார். அவரது குரலில் இருந்த அகம்பாவம் மறைந்து வருத்தம் மட்டுமே தெரிகிறது. தமிழ், நான் உன்னை தவறாக புரிஞ்சுக்கிட்டேன் என்று சொல்ல முயற்சி செய்கிறார். ஆனால் தமிழ் செல்வி அமைதியாக இருக்கிறாள்.
அவள் இதுவரை சந்தித்த அவமானங்கள், கண்ணீர்கள், தனிமை, நம்பிக்கை இழப்பு அனைத்தும் அவளது நினைவில் ஓடுகின்றன. ஒரு மன்னிப்பு கேட்டால் மட்டும் அந்த காயங்கள் மறைந்து விடாது என்பதையும் அவள் உணர்கிறாள். அதனால் உடனடியாக எந்த பதிலும் சொல்லாமல் நிற்கிறாள். அந்த அமைதி சேதுபதிக்கு இன்னும் அதிக வேதனையை கொடுக்கிறது.